டிஜிட்டல் புதிய புரட்சி இதுவரை ஃபோட்டோஷாப் பண்ணுறதுக்கு இதில் என்ன பிரச்சனைனா இதில் இந்த பேக்ரவுண்ட் நேற்றைய தினம் நாங்கள் 2800 படி வேண்டிட்டு மொத்தம் 8 போல் வேண்டி இருக்கிறோம். 8 போலையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்தது. நான் சொன்ன வாக்குறுதி கனகாலத்துக்கு முன்னே தேர்தலுக்கு முன்னே, பட் அது தந்திருந்தது வந்து நகுலா அக்கா தன்னுடைய சொந்த பணத்தை வந்து தந்திருந்தவா. வணக்கம், டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அண்ட் கௌசல்யா நரேந்திரன். இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போய்கொண்டிருக்கோம். ஸோ என்ன ஏது என்றது டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னடா இப்படி வரான் 4-5 வெஹிக்கிள். ஓகே, ஸோ அரசாங்கத்தின் செலவு குறைக்க போகணுன்னு பார்த்தா 5-6 வெஹிக்கிள் உண்டா போகுது. சரி, பரவாயில்ல, ஓகே, ரைட். என்னென்றால் நாங்கள் எங்கள்ட சொந்த வெஹிக்கிளில் தான் போகிறோம், சொந்த பெட்ரோலில் தான் போகிறோம். என்னென்றால் எத்தனாம் தேதி அது டிசிசி மீட்டிங் நடந்து 31 ஓகே, டிசம்பர் 31 ஜனவரி 31 வந்து எங்களுடைய டிசிசி மீட்டிங் நடந்த பிறகு அன்று பின்னேறம் ஒரு 5 மணி போல ஒரு புத்தக வெளியீடு விழா உண்டு. அந்த டீட்டெயில் நான் ஆறுதலா போறேன். அதுல அந்த புத்தகங்களுக்கு வந்து முதல் பிரதிகள் வேண்டாக்கள் ஒரு கொஞ்சம் காசை சேர்த்து அந்த புத்தகம் வெளியிட்ட அக்கா அவளோட டீட்டெயிலும் நான் இதுல போடுறேன். சாவச்சேரியில் அந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அதுக்கு ஒரு போலீஸ் அந்த ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் 27,000 ரூபா பெறுமதியான அந்த முதல் பிரதிகளை வேண்டின. அது மட்டுமல்லாமல் அந்த சேர்ந்த மொத்த காசு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் 27,000 ரூபா சேர்ந்தது. ஸோ அந்த காசை அந்த அக்கா எனக்கு தந்திருந்தவா. அந்த வட்டக்கட்சியில நாங்கள் தேர்தல் நேரம் ஒரு இதொன்றுக்கு போனான். அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்த இடம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவர்களுக்கு நாங்கள் அந்த வாலிபால் கோர்ட்டை திருப்பி செய்து தாரேன்னு சொல்லி நான் தேர்தல் நேரம் ஒரு வாக்குறுதி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு எனக்கு 5 lakhs ஆல்ரெடி அனுப்பியிருந்தவர் ஒரு அண்ணா அவரால் லண்டன்ல இருந்து. ஸோ அந்த காசுக்கு 5 lakhs இதுல ஒரு 27,000 என்னடது வருஷம் அந்த 5 lakhs ஒரு 27,000 5,27,000. ஸோ அந்த 5 லட்சம் தந்தது வந்து அந்த வாலிபால் கிரவுண்டை திருப்பி ஃபுல்லா வடிவா செய்யறதுக்கு. ஸோ அதுக்கு பாக்குறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். ஸோ நான் போய்க்குள்ள வெறுங்கையோட போகக்கூடாது. இந்த அக்கா அவரால் எனக்கு 27,000 தந்த. ஸோ அதையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்ப வட்டக்கட்சி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் 8 போல் வேண்டினாங்கள். அந்த 27,000 ரூபாயில 8 போல் வேண்டினாங்கள். அந்த போல் வேண்டின போல் அதுல 4 மிகாசா போல், 4 ஒரே கலர்ல 4, இன்னொரு 4 போல், 8 போலையும் எடுத்துக்கொண்டு நானும் இதுல பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிற வகை பேர் கௌசல்யா நரேந்திரன். ஹலோ, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நானும் கௌசல்யாவும் இப்ப முகமாலை தாண்டி வட்டக்கட்சிக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நாங்க நேரம் கொண்டே கையில் அடி ஒரு ஹெல்பிங் வீடியோ இல்லை. இது என்னடா ஹெல்பிங் வீடியோ எல்லாம் செய்ய தொடங்கிட்டான்னு போடாங்க. இது என்னுடைய தேர்தல் வாக்குறுதி. நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன், மறக்க மாட்டேன். அதுக்கு உதவி செய்த அண்ணா அவரால் தன்னுடைய புரளாமன் நக்கிரன் தன்னுடைய மகள் வந்து கொரோனா நேரம் உயிரிழந்த ஞாபகார்த்தமா தான் அந்த
5 lakhs அனுப்பியிருந்தவர் அந்த அவங்களுடைய கிரவுண்டை ஃபுல்லா செய்து கொடுக்க சொல்லி, அதோட இந்த 27,000 நகுலாக்கா தந்திருந்தவா அந்த புக்கை சாரி அந்த இப்போது நாங்கள் கரடிப்போக்கு சந்தியில் முல்லைத்தீவு போகிற ரோட்டில் திரும்புகிறோம். இது ஒரு சின்ன ஷார்ட் கிளிப் தான், ஏனென்றால் உங்களுக்கு பழைய ஞாபகம் வரும். கரடிப்போக்கு சந்தி, புளியம்பொக்கனை, நாகதம்புரான் ஆலய பாதை. ஸோ வட்டக்கட்சி என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது வேறு யாரையோ, ஆனால் அவர் இப்போ இருக்கிறது அவர் இருக்கிறது இப்போ தட்டாறு சந்தியில். சரி, அது பிரச்சனை இல்லை. அவர் ஜெஃப்னாயின் ஓல்ட் பாய் என்றார். இந்த ஏதோ ஒரு ரெக்கார்ட் ஒன்று கொடுத்து கடைசியாக சொன்னாங்கள்டா ஸ்ரீதரன் வந்து ஜெஃப்னாயின் ஓல்ட் பாயிட்டு. நான் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். நான் ஜோக்கு சொன்னால் நான் வருவேன், நான் படித்த ஸ்கூல் அது. என் தம்பிமார் என்ன கிளிக்கல, ஆனால் அந்த தலையங்கம் சனம் பார்க்கணுமன்றதுக்காண்டி கேவலமா தலையங்கம் போட்ட 1-2 பேருக்கும் நீங்கள் உழைச்ச காசில் வடிவாக சாப்பிடுங்க. எந்த பேரை போட்டு உழைச்சி சாப்பிட்றதுல அந்த காசு உங்களுக்கு சேரிச்சா அது எனக்கு சந்தோஷம் தான். எனவே போய்கொண்டிருக்கிறோம். இதால் திரும்பி போகணும். இனிமேல் எப்போ போட்டு தான் போகணும். வட்டக்கட்சிக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். இதில் கிரவுண்டை தேடி பிடிச்சு போகணும். இதுக்குள்ள போகிறதுல உங்களுக்கு கனவேர் இதில் நீங்கள் வட்டக்கட்சியில் இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இடங்களை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஸோ நேராக கிரவுண்டுக்கு போயிருக்கேன். வளமையாக நாங்கள் சின்னல விளையாடைகளில் இப்போ சரியாக 4:30 ஒரு 3:10 3:20 அப்படி கிரவுண்டுக்கு இறங்கிடுவோம். ஸோ எங்களோட படிப்பிள்ளைகள் இன்றைக்கு நிப்பினமென்ற ஒரு நம்பிக்கையில் போய்கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். வட்டக்கட்சிக்குள்ள நிற்கிறோம். வட்டக்கட்சியில் இப்போ அந்த இடத்தை தேடி பிடிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. முதல்ல ஒரு ரவுண்ட் ஒன்லாம் அடித்து எங்கிட்ட சிறுகிரன் ஐயா போட்ட 1.5 அடி காப்பேட் ரோட்டுகளால் எல்லாம் ஏறி இறங்கி கார் ஜம்ப் பண்ணி இப்போ பழைய இடத்துக்கு திருப்பி வந்து நிற்கிது. ஐயா தண்டை ஏரியாக்குள்ள நல்ல காப்பேட் போட்டிருக்காரு. அது நல்ல விஷயம். ஏதோ தண்டை இடத்துக்காவது போட்டிருக்காரு கழிச்சு நல்ல மணல். அவர் இப்போ யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஓல்ட் போயின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இடங்களை போடுற மாதிரி தெரியல. அவருக்கு யாழ்ப்பாணம் ஓட் வேணும். அப்போ அவர் சொல்லுவார், அந்த நேரம் சொல்லுவார் ஓகே நாங்கள் வந்து தேசியத்தை கதைப்போம். இங்கே வந்து சொல்லுவார் கிளிநொச்சி என்பது விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட ஒரு பிரதேசமாகும் உண்டு. அப்போ இங்கே ஜனனைக்கும் ஓகே உதயன் கதைப்பான். சரி, நாங்கள் வந்த வேலையை பார்ப்போம். வந்த வேலையை பார்ப்பது என்றால் அதுக்கு நாங்கள் அன்று வந்த இடத்தை தேடி பிடிக்க வேண்டும். நாங்கள் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்ன்றதுக்காண்டு நான் கோல் பண்ணல. அந்த பையனுக்கு கேள் பண்ணாம இதால திரும்பின ஞாபகம் இருக்கு. இப்போ இதால போய் தான் வேறு எங்கேயோ ஏறுறாங்க. நாங்கள் சரி இப்போ நேர போய் பார்ப்போம் எங்க போகுது. இதுதான் அந்த கிரவுண்டு. லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கிடக்கு ஆல்ரெடி. இங்கே மேலே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கணும். ஒருத்தரம் இல்லையம்மா படியில் வார இல்லை விளையாட 5 மணியோ. எத்தனையாம் ஆண்டு இந்த டேங்க் கட்டினவ? இது அம்மா அப்ப இந்த விஷயத்த சொல்லி என்ன நடந்தது? எத்தனையாம் ஆண்டு கிட்டத்தட்ட இதை கட்டி இருப்பினும் 4 வருஷம். 6 கட்டினு தெரியாது. 6 கட்டினு தெரியாது. தரப்பட்டதுன்றது தெரியாது. ஆனா நாங்களும் சேர்ந்து தான் இதுக்கு வேலையில் செய்தது. பைப் லைன்கள் அது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்தது. அதுக்கு பிறகு இந்த இதால் தண்ணி கொடுக்காம இல்லையே. தண்ணி ஒரு சில செக் பண்ணி பார்க்கல கொஞ்சம் பேருக்கு எடுத்து பிறகு பார்த்தா என்னன்னு கேட்டால் காசு தரப்பட இல்லை, கட்டுப்பட இல்லை. இதுக்கு ஒரு ஆள் பொறுப்பாக விட்டு அதை செவிக்கப்பட இல்லை. ஏரியா ஃபுல்லாக பைப் தாட்டு கிடக்கு. உங்கள்கிட்ட நார்மல் கிணறுகள்ல இருந்து வர தண்ணி உபார் தண்ணியோ இல்லையே? விளையாட்டு தான் நடந்திருக்கு. நாங்கள் அதை தேடி பிடிப்போம். என்னென்ன இது எந்த ஃபண்ட் யார் ஃபண்ட் பண்ணினது? பிரைவேட்டா கவர்மெண்டா ஒன்றுமே தெரியாது. கவர்மெண்டால வந்த காசு தான். உங்களோட பிரேசபா எதுக்குள்ள வருது? கரைச்சி பிரேசபா தான் கணக்கு ஊழல்கள் வந்து இப்போ மாறி மாறி வந்து வந்து சார் நான் ஒரு தேடி பார்க்குறேன். கரைச்சி பாருங்க. அப்படி ஏன் இது உண்மையாவது வேற ஆடு தண்டாலதை விட
வேலை பண்ணணும்னா நீங்க பாருங்க. மற்ற தண்ணி எவ்வளோ வேகமாக ஏறுதோ அதை விட வேகமாக கீழே இறங்கும். ஓட்டை இதுல 8 போல் இருக்கு. 2800 ரூபாய் படி வேண்டினாங்க. இதை பாவீங்க நீங்க இப்போ விளையாடுறதுக்கு. நான் அடுத்த 21ஆம் தேதி நான் சாமான் அனுப்புறேன். டிக்ஷனுக்கு கால் பண்ணி போட்டு அனுப்புறேன் நான். சரியா? மற்ற ஜுவானும் வரட்டும். அவன் வந்த அப்புறம் ஜுவான்டே ரைட் ரைட் ரைட். அப்போ நான் ஜுவான்கிட்ட நான் சொல்கிறேன். ஜுவான்கிட்ட சொல்லி போட்டு அனுப்புகிறேன். நான் ரெண்டு நீங்கள் ஃபுல்லாக வேலை செய்ய விட நான் படம் எடுத்து போட நான் இடத்துல வந்து பார்ப்பேன். சரியா? உங்களுக்கு அந்த கோட்டேஷனில் தந்ததில் பைப்பும் மற்ற நெட்டும் எடுத்து அனுப்பி போட்டு மற்ற உங்களுக்கு வேறு என்ன வேணும் இல்லை சொல்லி கதைங்க. நீங்கள் விளையாட்டுக்காரங்கடாப்பா. நீங்கள் நெட்டுங்க ஒரு நெட் இருக்குது. இன்னொரு 2-3 நெட் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வேண்டி தரேன் நான். தச்சுமே கிழிஞ்சா பிஞ்சா பாய்க்கிறதுக்கு கேளுங்க. என்ன வேணும்? நெட் பால் இஞ்சாலும் ஒன்று அடிக்கிறானே. நெட் பால் அது பொம்பளை விளையாடுறதுக்கு இந்த சுற்றி வர நெட் அடிக்க தேவையில்லை. பாஸ் பண்ணி விளையாடுறான். நெட் பால் போஸ்ட் மட்டும் தானே. போஸ்ட் நான் உங்களுக்கு கம்பி பண்ணி தரேன். ஓட்டி எடுக்கலாம் நீங்கள். நெட் பால் விளையாடுறதுக்கு இதில் நீங்கள் ஒரு இதோண்ட கீறி போட்டு எல்லாத்துல கயிறு வச்சு நூல் வச்சு அடிச்சு போட்டு அந்த போஸ்ட் தான். நெட் பாலுக்கு 2 கொஞ்சம் போல் ஒரு 10 நெட் பால் வேண்டி தரேன் நான். 10 நெட் பாலும் அந்த 2 போஸ்டும் தான் தேவை. நெட் பாலுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. மற்ற உங்களுக்கு இதுக்குள்ள சனத்த மூலியத்துக்குள்ள ஏதாவது செய்யணுமா? இது 14ஆம் தேதி எங்களுக்கு இந்த அரச நிதியில பங்கிடுதல் தொடர்பான ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. அதில் விளையாட்டு எனக்கு காசு ஒதுக்கி வேணும். அதில் நான் உங்களுக்கு இது வந்து சன சமூகமே தானே பாய்க்கிறேன். இது யார் கட்டுது? திருப்பி ஒரு 10 அடி பந்தல் போட்டு தான் மழை வந்தாலும் நிதி ஒதுக்கி கேட்கல. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு கொஞ்சம் நிதி ஒதுக்கி வேணும். அதுல நான் இது உங்களுக்கு வச்சுக்கிறேன். எனக்கு அதுக்கும் ஒரு சைட்டை போட்டு பேப்பர் போட்டு படிக்கிறது. இதுல விளையாடுறதுன்னா வருங்காலம் விளையாடவே இல்லை. காயம் வர்றதுதான் கூட, விளையாடுகள் போறதுதான் கூட. எனக்கு ஒரு நீங்கள் ஜுவான்கிட்ட சொல்லி மொத்தம் எத்தனை பேர் என்ன கால் சைஸ் சப்பாத்து சைஸ் எனக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்புறீங்களே. இந்த காசுல மிச்சம் ஜேசி அடிச்சு வச்சிருக்காங்க. என்னப்போ அடிச்சு வச்சிருக்காங்க. நீங்கள் எனக்கு ஒரு கால் சைஸ் உங்கள்கிட்ட எல்லாட்டையும் எத்தனை பேர் விளையாடுறீங்க சின்னாக்கள் எல்லாட்டையுமே ஒரு பேரையும் அவர்கிட்ட கால் சைஸ் 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் சைஸ் சைஸ்னா செய்யும். அப்போ 2 பேரும் ஃபுல் லிஸ்ட்டையும் பேரோட ஏன்டா ஒரு ஆள் கொடுத்து ஒரு ஆள் கொடுக்காமட்டாலும் கவலையாக போயிடும். அதில் இப்போ மொத்தமாக இதில் விளையாட வர முழு பேர்ட்ட பேரும் எழுதி அவர்கிட்ட கால் நம்பர் சைஸும் எழுதி அவன் அம்மா அப்பாண்ட ஃபோன் நம்பர் சைட்டும் எழுதி எனக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு ஜுவான்கிட்ட போட்டு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நான் அதுக்கு அடுத்த முறை காசுகள் வரைக்கும் நான் அதில் வேண்டி தரேன். இங்கே உங்கள் யாருக்கு வந்து எடுக்க போனால் சரியான இல்லை. இந்த மிக்காசா போர்டு எல்லாம் அங்கே பெட்டாவில் நான் நினைக்கிறேன் 1500 1300 கோல்ட் கப் எவ்வளோ மிக்காசா 10500 சொன்னாங்க. இது வந்து 2800 படி போட்டிருந்தது. இங்கே எவ்வளோ இங்கே இதில் சொன்ன ஒரு 1500 அதில் வீடியோவில் கிடக்குது. நான் போட நீங்கள் பார்க்கலாம். இது 1000 ரூபா கொண்டு இருக்கேன், 2000 கொண்டு கிடக்கா, 3000 கொண்டு கிடக்குன்னா இப்போ நான் சரி இப்போ நான் விலை கூடிய தாங்குவோன்னு சொல்லி மற்ற என்ன மிக்காசா இருக்குது 10,000 இருந்தது. அதில் 2 போல பண்ணி கொண்டு உங்களுக்கு பிரியோசனம் இல்லையே. அப்போ நான் பார்த்தேன்னா இதில் 8 போல பண்ணி கொண்டு வருவாங்க. சரியா சொன்ன அந்த புத்தகம் காசும் அதை விட தட்டுகளில் வச்சு 2000 ரூபா அதில் 22,400 போல் கிடக்கு. மற்ற அந்த நெட் கொடுத்தனா நெட்டும் 4,00,000 ரூபா அதையும் கொண்டு தாரேன் நான். இதில் 22,400 8 போல் இருந்தது. இதில் 10,000 ரூபாய்க்கும் போல் இருக்குன்னு சொல்லி சொன்னது. 10,500 ரூபாய்க்கும் மிக்காசா போட்டுக்குன்னு சொன்னாங்க. அதில் 2 போல் தான் போல் பொருளாள் அதில் நான் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா போல் 2 வேண்டதை விட இந்த போலண்டா கொஞ்ச நாளைக்கு கூட பாய்க்கலாம். நீங்கள் அந்த 8 போல் இதில் கிடக்கு 22,400 ரூபா அந்த இதுக்கு கொடுத்தவரை கிடக்கு, நெட்டுக்கு கொடுத்தவரை கிடக்கு. இதுக்கு 5 லட்சம் ரூபா ஆசை வந்துருக்கீங்க. சரியா? இதுக்கு மொத்தம்
சொன்னதா அன்னைக்கு நீங்க கால் பண்ணி சொன்னீங்க. ரைட். இதுல 5000 ரூபா காசு தந்திருக்கணும். இதுல நான் சாமான வேண்டிட்டு தம்பி அனுப்பின கோட்டேஷன்ல நான் ஒரு சிட்டி ஹார்ட்வேர்ல கோட்டேஷன் அங்க எடுத்தா கொஞ்சம் மலிவா இருக்கும். அங்கே கேட்டு போட அங்கே எனக்கு கொஞ்சம் குறைவா போடுவேன். எடுத்துட்டு நான் இங்கேயே அங்கேயான பார்த்துட்டு இங்கே மலிவு அங்கே சாமான வேண்டி 21ஆம் தேதிக்கு பிறகு போட்டுவிடுவேன். நான் இது ஜிஎஸ்டி டாக்ஸ் நான் வந்தேன், இது ஓகே பிரச்சனை இல்லை தானே செய்யணும். மற்றது அந்த அதில் இப்போ 4 போஸ்ட் போட்டு 4 ஃபோக்கஸ் ஆகிட்டு நான் எழுதியிருக்கேன். அதுல நான் 2 லைட் தான் பார்த்தேன். டிஸ்ப்ளே பார்த்ததுல 2 தான் பார்த்தேன். அது 8 பீஸ் உள்ளதுல 2 சைடுக்கு 2. அவருக்கு நான் பார்க்குறேன் ஷடோ விடக்கூடாது, இந்த நிழல் விடக்கூடாது. இந்த 2 லைட் இருந்தா நீங்க அப்படி விளையாட மாட்டீங்க. 2 லைட்ல 2 செட் மா அதுல 4 லைட் வரும். ஏய் டாக்டர் என்னோட பாஸ்கெட்பால் கோர்ட்ல போட்டு இருக்க ஸ்கூல்ல 4 லைட் வரும், அங்காலே 4 லைட் வரும். அது சார் இது வந்து செட் பண்ணலாம், ஒரு கடைக்கு செட் பண்ணலாம். ரைட். 4 மீட்டர் அங்கால அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து இந்த போல் தந்தது வந்து அந்த நகுலான்னு சொல்லி அந்த அக்கா தான் 27,000 ரூபா வந்து அதில் 22,400 ரூபா பில்லும் கொடுத்து கிடக்குது. அந்த அக்கா தான் தந்தவா இந்த போல். அந்த 5 லட்சம் ரூபா காசு அனுப்பினது வந்து பேர் சொல்ற சக்தி வருகிறார். ஒரு தந்தை மகள் வந்து கொரோனாவில் மோசம் போனாண்டு அந்த அண்ணா தான் 5 லட்சம் ரூபா காசு போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னார். ஸோ நான் பார்க்கவும் இல்லை. அந்த காசை அதில் சிட்டி ஹார்ட்வேர் பே பண்ணி போட்டு அந்த பில்லையும் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. நாங்கள் செய்கிறோம். பில்லோட சாமானிங்க வரும். நீங்கள் 2 மட்டும் நினைக்கிறேன். அதில் வெட்டுற கட்டர்கள் ஒட்டு குச்சிகள் அதெல்லாம் நீங்கள் போடையில் போடுறது அப்படி அதில் நான் தேவை நீங்கள் ஒன்றும் செய்ய வேணும். அது 5 லட்சம் தந்திரிக்கணும் தானே, அதில் செய்வோம். நீங்கள் உங்களோட ஆசைப்பட்டு நான் வச்சு கூட வேறு சின்ன சின்ன சும்மா போட்டியில் நடத்திக்க அதுகளுக்கு பாவீங்க. அந்த 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இதை செய்யணும்னா செய்வோம். அப்படி இல்லையா நாங்கள் கேட்டுப்போம். நான் சாமான வேண்டி போட்டு பில்லோட இங்கே அனுப்பி விடுறேன். வருவேன் அது என்ன செய்து முடிச்சுட்டு கூப்பிடக்க இல்லை அது யாராவது இங்கே ஒரு இயக்கத்தில் நீங்கள் உங்களோட ஊர்லேயே பாருங்க. உங்களோட இயக்கத்தில் இருந்து நானும் பெறுவேன். அங்கவீனர்ல இருக்கிற யாராவது வயசு ஒரு ஆளை தேடிப்பிடிங்க. அன்றைக்கு நான் அவளை செத்த விட்டு போனாங்க. இந்த கடைக்குள்ளியா இருந்து சிறைக்குள்ள செத்தார். அப்போ அவைந்த குடும்பத்துலேயே அதே ஒரு ஆள் இந்த ஊர்ல வயசும் கூடின ஒரு 4-5 பேரை கூப்பிடுங்க. அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு பிரச்சனை வராங்க. சரி, உங்களுக்கு பழமையாக வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஜிஎஸ் டிஎஸ் எல்லாரையும் கூப்பிட்டு திறந்து விட்டு வந்தாங்க. உங்களுக்கு வடிவாக செய்ய வந்தாங்க. சொப்பாத்துக்கு கேட்டவே எனக்கு ஒரு அதான் இல்லை நாங்கள் காசு போட்டு அடிச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அடிக்க வேண்டாம். என்னடா அந்த இதுக்கு எலெக்ஷனுக்கு அடிக்க கிடக்குது. அதில் உங்களோட அதில் ஒன்றும் இல்லை. இதில் இந்த ஊசியில் படமும் எனக்கு அர்ச்சனாண்ட அதில் நான் உங்களுக்கு இல்லை சைக்கிள் காரணம் டீஷர்ட் நீங்கள் ஒரு மச்சோண்டு போய்க்கு இல்லை ஒரே மாதிரி போட்டு வாங்க விளையாடுவோம். நான் வர கட்டேன். மற்ற சப்பாத்து கேட்டனே சப்பாத்து எனக்கு இல்லாட்ட சைஸ் நம்பர் சைஸும் தேவை. அப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து பேர் அவர் ஐடென்டி கார்டு நம்பர் கால் சப்பாத்துன்னு சைஸ் அப்படியே ஃபுல் லிஸ்ட்டையும் போடு. அதுக்கு இப்போ இந்த 5 லட்சத்துக்கு மிஞ்சினா அதில் வேண்டுவோம். அப்படி இல்லாட்டி அந்த மச்சலுக்கு போடைக்க நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மச்சலுக்கு விளையாடையில் நாங்களும் இப்படி தான் பண்ணோம். அதாவது சப்பாத்து பிடிச்சா தர மாட்டாங்க கொண்டு குந்தி பார்த்து கொண்டு பாஸ் விளையாடை. அந்த நேரம் அப்பாண்ட 4000 ரூபா சம்பளத்தில் சப்பாத்து வேண்டிய காசு இருந்தது. அந்த நேரம் அப்போ யாராவது தர மாட்டாங்க தான் பார்க்குறேன். ஆனால் உங்களை மாதிரி தான் இருந்து வந்தேன். இந்த மாதிரி 14ஆம் தேதி வர சொல்லியிருக்கோம். இந்த நிதி ஒதுக்குற சம்பந்தமாக மீட்டிங்கு அதில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தனியாக நிதி ஒதுக்கு சம்பந்தமாக சொல்லுங்க. அங்கே இந்த நாங்கள் அதில் இதுக்கு அந்த காணி நாங்கள் அது தனியாடுற காணி அதை விலைக்கு வாங்கிட்டான்னு அதை செய்யணும். ஏன்னா இல்லை இடம் இல்லை. 3 பக்கம் பாதை இதில் நீங்கள் பொலி போலும் இதில் நெட் போலும் பார்த்தோம்னா நாங்கள் அதை பற்றி எங்கே விளையாடுற நீங்கள் ஸ்கூல் கிரவுண்ட் இந்த ஏரியாவில் பாவிக்காத காணிகள் கொஞ்சம் அவனை கேட்டு காணி இருக்குது. அவர் உரிமையாளர் பார்த்து தேடி பிடிச்சி அவர் நம்பர் எடுத்து தான் காய்ச்சி சும்மா இருக்குன்னு தரமா 3 பக்கம் பாதை இருக்குது. நாங்கள் வீடு கட்டி காணிங்க அப்படி கேட்போம். நாங்கள் கேட்டு பார்க்கணும். பொடி நான் இருப்பேன் கட்ட சும்மா அடக்கம் தர மாட்டாங்க. காடு பத்தும் தர மாட்டாங்க. அப்படித்தான் இங்க அந்த மூலையில ஒரு காணி ஒன்று இருக்குது. அது வீடு அது நான் என்ன கேக்குதில்ல. அது அன்பு பேஸ் எங்கட வீட்டுக்கு பின்னுக்கே ஃபுல்லா காடு தான் இருக்கு. இன்றைக்கு அந்த போல் உடுக்க வந்திருந்த நாங்கள். ஸோ அந்த டைமில் அங்கே இருக்கிற ஆக்கள் கேட்டுச்சுன்னா தங்கண்ட நிலைமை ஒருக்கா வந்து பாருங்கொண்டு இதில் பார்த்தா தெரியும். இதில் வந்து மாட்டு லத்திய நினைக்கிறேன். இது வந்து ராமநாத மாட்டுச்சாணம். இது
ஜானல் அத்தி அல்ல. பட் இதில் அன்றைக்கு அவள் சொல்லிச்சுன்னா தாங்கள் பின்னரம் 6 மணி போல் 2 ஜானை வந்து இதால் சொன்னோம்ளாலே என்னால் போகுதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த ஹியூமன் எலிஃபென்ட் கன்ஃப்ளிக்ட் என்று சொல்கிறது அது வந்து கட்டாயம் செய்யப்பட வேண்டிய உண்டு. ஸோ என்ன சொன்னவங்க அண்ணா ஒருக்கா எங்கள்ட கிராமத்துக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி இந்த ரோட்டுகள் கூட போடுப்படையில். ஸோ அதுக்கு நான் போய் பார்க்க வேண்டியது என்னுடைய கட்டாய கடமை. அதால் ராமநாதபுரத்தில் அது என்ன அந்த வாலிபால் கோர்ட்டுக்கு என்ன பேர் சொன்னவங்க? ஸோ இந்த ரோட்டுகள் மினிமம் வந்து தார் ரோட்டுகளாவது போட்டிருக்கணும் இதுக்குள்ளே. 5 பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் பிள்ளைகள்லேருந்து பைசைக்கிள்லேருந்து எல்லாருமே பாய்க்கிற இதுக்குள்ளே தான். தூர ஆட்கள் இருந்தாலும் இதுதான் அந்த இடம். எது கடைசி வீடு? பூவாயிரம் தான். அங்கே அதுக்கு அங்கே காடு அப்படியா? இது இங்கே ஆக்கண்ட காணி என்ன? அங்கால இருக்கிற அங்கே வீடு ஒன்று தெரியுதா? ஜானை இதுகளுக்குள்ள வந்து போடுறது அவரத்துல ஒரே இது ஜானை இருக்கு. ஜானைக்கு ஒரு தீர்வு ஒரு எம்பியும் தரல. அது முடி தீர்வு தாங்கன்னு கொண்டு ஒரே கத்தி கொண்டு வந்து இது இடத்துல வீடு இருக்கு. அது இங்கால என்ன இருக்கால வீடுகளோட இல்லாட்டி காடா? வீடு அங்கால ஏரியா பின்துண்டு காடு. அப்போ எங்க வேலையை அடிக்கணும்னா அதுகளுக்குலாம் அடிக்கணும் என்ன? அப்படியே வரணும். ஏர்போர்ட்ஸுக்குள்ள அடிச்சிருக்காங்க. அதுக்கு இங்கால ஒன்றும் அடிக்கல. இதுக்காக ஏர்போர்ட் இருக்கு. இரண்டமடு ஏர்போர்ட். ரைட். இதுல எவ்வளவு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஜானவேலி அடிக்க வேண்டி வரும்? 10 கிலோமீட்டர் கிட்ட வரும். அடிக்கணும் எப்படி வரும்? அந்த ஏரியா வந்து அப்படி வந்து அந்த இந்த வேலியோட கிலோமீட்டர் கணக்குனா குறைவா தான் வரும். ரைட். நான் இதை இந்த முறை டிசிசி மீட்டிங்கில் காய்ச்சி நான் போட்டு தரணும் உங்களுக்கு. அதில் என்னை கூட்டிக்கொண்டே காட்டியிருந்தவங்க அங்கால அதாவது வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலதிகமான காணிகள் வந்து அந்த காடோட இருக்கிற போர்டரில் இருக்கிற வீடுகள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 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 பாதுகாப்பு ஒன்றுமே இருக்கல அதில். ஸோ அது கட்டாயம் இந்த ஒரு டிசிசி மீட்டிங்கில் கதைக்க வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் அது சும்மா டிஎஸ்ன்னு சொல்லி இருக்கிறோம், ஏஜிஏன்னு இருக்கிறோம். இதுகளை வந்து பார்க்க வேணும். பார்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. எனிவே அது நாங்கள்லாம் வந்து படம் எடுத்து வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டி செய்ய வேணுமெண்டா நோ ப்ராப்ளம். நாங்கள் அதையும் செய்கிறோம். இந்த ரோட்டுகளெல்லாம் போடணும். ஒரு கார் வாகனம் போயிடாது. இப்போ மழை நேரங்களில் சரியான கஷ்டம் இதால் போய் வர்றது என்ன. அவங்க திரும்பிட்டாங்களே போயிட்டாங்க. விலங்குல கேட்கல ஏதோ சிங்களம் கழிச்ச மாதிரி இருக்கு. என்ன சிரிப்பு? ஏதோ ஏதோ கதைச்ச மாதிரி இருக்கு சிங்களத்துல. ஹிந்தியில சொன்னா இது ஒரு நல்ல கிரவுண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இதை வாட்டி வாட்டி விட பண்ண வந்து இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வெரி குட். எஸ் வெயிட். இட்ஸ் பீன் ரெக்கார்டிங். சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கு. இப்படியான ஏரியாக்களில் ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இவ்வளோ ஒரு ஏரியா ஒன்று வச்சிருக்காங்க. இதில் போய் வந்து பார்த்து இதில் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் ஒன்று அடிச்சு இந்த இடத்துக்கு காப்பீட்டுகளை போட்டு ஒரு இதில் எவ்வளோ ஏரியா சும்மா இருக்கண்டு பாருங்க. இதில் ஒரு கிரிக்கெட் ஃபுட்பால் கிரவுண்டில் போட்டால் அவனுங்களேன்னு போய் குடுகாஞ்சா வைக்கிறானு. இதுக்கு அங்கால காடே இப்போ ஃபுல்லா காடு. அதான் இது அங்கால எல்லாம் ஏரியா பார்க்கணும். நான் இதுல இருக்கு. பெர்மிட் காணியலாகுமா?
கதைங்க வரணும் அம்மா வந்து பார்ப்போம். நாய் கடிக்க போதக்கா அந்த அம்மா நான் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் டாக்டர் அர்ச்சனா பார்லிமெண்ட் எம்பி. என்னென்றால் இதுக்கு அங்கால காடே அம்மா உங்களுக்கு ஜானியல் அதில் வந்து அப்படி பயங்கர ஜானியல் வந்து எத்தனை சின்ன பிள்ளை இருக்கணும்? 3 பேர் இருக்கு. 3 பேர் ஸ்கூலில் போகிறவே எல்லாரும் 2 பேரும் போறவே நேசரி. இது வீடு நீங்கள் உங்களை வீட்டு திட்டங்களோட கிடைக்கலையோ? அவர் சைட்டின் அது அப்படியே இருக்கு. நான் நினைக்கிறேன் 5 வருஷமா அப்படியே கிடக்கு இந்த வீட்டு திட்டம். ஏன் எவ்வளோ காசு அந்த உங்களுக்கு வீடு? 75,000 வந்து அம்மா ஊக்கி எடுக்கிறேன். பார்த்து போனா பிரச்சனை பார்த்தேன். ஆக்கள் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் சொன்ன வீட்டு திட்டம் வீட்டு திட்டம் கொடுக்குறோம் வந்து தந்த வீட்டு திட்டத்துக்கு போட்ட ஃபவுண்டேஷன் தான் அது. என்ன நீங்க வந்து ஜிஏயோட போய் கதைக்கலையோ? ஏன் தரமாட்டேன்னு சொன்னவ? உங்களை காடு அப்படியே இதுக்கு 75,000 ரூபா தந்தவ உங்களுக்கு. எத்தனை அமௌண்ட் தந்தவ? எனக்கு இது 2023 75,000 ரூபா தந்தவ. 2021 அப்படி 21 தந்தவ. அதுக்கப்புறம் மிச்ச காசு தரையிலையோ? இல்ல தரையில. அதுக்கு இப்ப ஒரு ரூபாயும் தரையில. அப்போ அந்த டிசிசி மீட்டிங்ல சொல்லிச்சு நம்ம அப்போ நாங்கள் மிச்ச காசு கொடுக்க போறோம்ண்டு. நீங்கள் எங்கண்ட பிரதீபன் ஜியோட போய் காய்ச்சினீங்களோ? இப்ப அங்க பிரியாக்கா தான் டியோ. டியோ நீங்கள் ரிவியோட தான் காய்ச்சினீங்களா? ரிவியோட தான் நான் காய்ச்சினேன். சரி. எப்படி இந்த மரவழிக்கு காடு என்ன இதோட வேற பண்டி எல்லாம் வண்டி பயங்கர உள்ளுக்க போனா தெரியும் உங்களுக்கு. அப்படி அடிச்சு வச்சிருக்கு மரவள்ளி கிழங்கு எல்லாம் முழுக்க கண்டிருமே. அப்ப அவங்க பிரியோசனம் இல்லையா? உங்களுக்கு அப்படித்தான் அடிச்சு வச்சிருக்கு. நல்லா எடுத்திருக்கலாம். மங்காள் எல்லாம் குரங்கு அடிச்சு விட்டுட்டு. ஹஸ்பண்ட் என்ன வேலையம்மா செய்யறார்? சிஎஸ்டி வேலைங்களோட சிஎஸ்டி போங்க அப்படியே காடுதான். அப்படியே அந்த காடு அப்படியே வந்து எங்க இருக்கு. அப்படியே தானா மாதிரி வருது. இதுல உங்களுக்கு இந்த இந்த இதுக்குரிய பெர்மிட்டுக்கு காணிக்கு பெர்மிட் தந்துட்டோம் உங்களுக்கு. அடிக்கட்ட தான் தந்திருக்கும். பெர்மிட் இல்ல, அடிக்கட்ட தான் தந்திருக்கணும். இதுல கட்டாயம் அடிக்கணும். உங்களை ஒரு 5-6 அடி ஃபுல்லா துப்புராக்கி போட்டு அதுல வேலி அடிக்கணும். இப்படி ஃபுல்லா அடிக்கணும். சரி, நான் இன்னொருடைய பிரேஸ் ஒழுங்கு கூட்டத்தில் சரி டிசிசி மீட்டிங்ல நான் சம்பந்தமாக கதை கேட்பேன். யாரு ஜானியா? அந்த வேலைக்குள்ள தான் பெரும். அது ரோட்டு எதம்மா ரோட்டு? அந்த பாதை விழுந்திருக்கு. அந்த ரோட்டுக்குள்ளால தான் பெரும். அது மற்ற பண்டிகைகள் இதுக்குள்ளால வெறும் பண்ண மரவடியெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். எனக்கு உங்களுக்கு பாதுகாப்பும் இல்லையா? நீங்க சின்னங்களோட தனியாக தான் இருக்கிறீங்களா இங்கே போயிட்டு? வேற ஒருத்தரும் இல்லையா உங்களுக்கு? அம்மா அப்பா அங்கே உங்களுக்கு? அம்மா முன்னுக்கு இருக்கு. இன்னும் அக்கா விட அது முன்னுக்கு அம்மா இருக்கு. இரவுல உங்களுக்கு கரண்ட் தந்திருக்கணும். என்ன இவஸ் எல்லாரும் 2 பேர் பள்ளிக்கூடம் போறேன். சரி போறேன். அவ இல்லையே ஒரு உதவியெல்லாம் கிடைக்குது. பதிரத்துக்கு வந்தவா அப்பதான் தெரியும் நான் இப்படி செய்யறேன்னு. அப்ப நான் கதைச்சேன். நான் ஏதாச்சும் உதவி செய்தாங்கன்னு ஜனவரிக்கு பேர்ந்துதான் ஏதோ கூட்டம் வைக்கணுமா அவையோட கதைச்சிட்டு செய்யறேன்னு சொன்னவா. உங்களுக்கு கரைச்சி பெரிய சபையா? கரைச்சி. சரி, நான் பாப்பேன். நான் அடுத்த முறை டிசிசி மீட்டிங்ல கதைக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட டிஓட இருக்க கதைங்கோ சொல்லுங்க. ஒருத்தர் வந்துட்டு போனாரு அன்றைக்கு மீட்டிங்ல முடிவெடுத்து நிச்சய காசு தாரன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். உங்களதான் நடுக்கலாம் யூடியூப்ல பார்த்தேன். இது நான் அந்த சொன்னவனப்ப இந்த வேலியில் அடிக்கிறதுக்கு உங்களை காடு 25,000 வந்தபடி இருக்காதுமா? உங்களுக்கெல்லாம் வந்துட்டேன். உங்களுக்கு வந்து யானை பிரச்சனை திரும்ப அங்காளி இருக்கிற வீட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எதுவும் எல்லாம் பாவம். இதோட இல்லாதாலும் பிரச்சனை கிடையாது.
ஹஸ்பண்ட் எங்கேயுமா இருக்கிறாரு இப்போ தேவையில் இருக்கிறாரு சின்ன எல்லாரும் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க என்ன நானா இதுக்கு ஃபோக்கஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் ஃபோக்கஸ் போட்டு வச்சுக்கிறோம் கண்டது பெரிய சந்தோஷம் இல்ல வருவார் நீங்க ஒவ்வொரு நாளும் வார்த்தை அடுத்த முறை பேச உங்களுக்கு உங்களோட டிஓட இருக்கா கதைப்பேன் நான் இருக்கா கதைக்கிறேன் கதைச்சி பேசலோட இந்த சம்பந்தம் கதைக்கிறேன் உங்களோட பேர் என்னமா இருக்கா பேரை சொல்லுங்க விஜயகுமார் சுகீர் தான் எந்த இதுக்குள்ள வருது கராச்சிக்குள்ள வருது உங்களோட டிஓண்ட என்ன பேர் ஒரு கடிதம் கொண்டு அடிப்போம் அடிச்சு கேட்டு பார்ப்போம் என்ன ஒரு கடிதம் கிடைக்கிறது சின்னாக்கள் 3 பேரோட சரியான கஷ்டம் அது கீழே சீமெண்ட் போட்டிருக்கு மழை டைம் தான் சரியான பிரச்சனை எங்களுக்கு வெயில் இருக்கலாம் மழைக்கு தான் சரியான நானும் இப்படி ஒரு வீட்டில் இருந்திருக்கிறேன் இடம்பெயர்ந்து வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை 93ஆம் ஆண்டு தெரியும் இது மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் இழுக்கிறதா இல்ல இப்ப என்ன முழுக்க வலிக்கிறேன் என்ன செய்யணும் 5 மாசம் நாள் கிடக்கு எடுத்துட்டு நீங்கள் கொண்டு சந்தையை கொடுக்குறாங்க வாகனங்களே இருக்கு உங்கள்கிட்ட இதுக்குள்ள உங்களுக்கு மட்டும்தான் வீட்டு திட்டம் கிடைக்கலையோ அப்படி இதுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எனக்கு மட்டும்தான் எனக்கு இது சைத்தின் வீட்டு திட்டம் தந்தது அதுவும் தந்து நாங்க செய்த நாங்க இந்த 25,000 காசோட விட்டுட்டோம் அதையும் அப்படி தெரிஞ்சால்தான் கொடுத்த கொஞ்சம் காசு அதால அப்படி செய்யல அதை மாத்தலாதாமனு சொன்ன எனக்கு டியூ அக்கா வடிவாடுங்க நீங்கள் நான் இது கட்டாயம் போட்டு தான் பண்ணணும் என்றால் நாங்கள் ஒவ்வொரு முறை டிஎஸ் ஆஃபீஸில் கதை கேட்கலையே அங்கே கதை கேட்கல மீட்டிங்கில் கதை கேட்க சொல்லி சொல்லுங்க ஒரு திருப்பி 2019ஆம் ஆண்டு 2019 எனக்கு தந்தவே எங்களோட காசுலதான் போட்டு கட்டணும்னு சொன்னவே நாங்க கட்டினாங்க இத வேலை தானே அப்ப கட்டிட்டு 75,000 காசு மட்டும் தந்தவே அதுக்கு பேருந்து கை விட்டுட்டேன் நான் இந்த வீட்டுக்கு நிறைய கஷ்டம் தெரிஞ்சு நான் பண்ண மழை ஏண்டா இருக்கவே இல்லை அது விட்டுட்டு அப்ப நான் போய் கேட்கறாது கச்சல கேட்டு டிவிக்கா வரைக்கெல்லாம் நான் கேட்டு எனக்கு மாத்தி தாங்கக்கா இந்த வீட்டு திட்டத்தை கேட்டா சிஸ்டத்துல இந்த வீடு எங்கட 15 இருக்குமா அதால மாத்தி தரையலாதுன்னு சொன்னவா இந்த வீட்டு திட்டம் இப்ப வருது அப்பதான் நாங்க தரலாம்னு சொன்னவே எங்களுக்கு நான் காய்ச்சி பாக்குறேன் உங்களுக்கு ஒரு 1 month 2 monthக்குள்ள நல்ல பதில் தருவீங்க நீங்க ஒரு இதுக்கும் பெட்டர் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு நான் போய் நான் இப்போ இதில் ரெக்கார்ட் ஆகிடும் நான் அவருக்கு அதனால தாங்கோ நான் உங்களோட கரைச்சி பிரேசரோட காய்ச்சி போட்டு நான் உங்களுக்கு அடிச்சு சொல்கிறேன் ஓ இல்லை நல்ல பதில் இல்லை என்ன செய்யணும்னு பார்ப்போம் சரி தானே கட்டாயம் நல்ல பதில் சொல்ல தானே நான் ஜிஎஸ் பிரதீபனுக்கு நான் இதை போடுறேன் ஜிஏ பிரதீபனுக்கு அவர் ஆக்சிடென்ட் பேன் நிற்கிறேன் அவர் நல்லம் அவர் ஆக்சிடென்ட் பேன் நிற்கிறேன் சரி ராமநாதபுரம் புதுக்காடுன்னு சொன்னீங்க அழகாபுரி புதுக்காடு ஓகே ஓகே இப்படி எத்தனை கிராமம் இருக்குது இதுல சுற்றி வர ரெண்டு கை இல்லாத இருக்கு உலகத்தோட கை இல்லாத இருக்கு ஊனமுற்றது நிறைய இருக்கு ஒரு உதவி பாதிப்பு ஒரு உதவியும் கிடைக்கிறது வெளிநாட்டு ஓ அப்படி வந்து அது வந்து வெளிநாட்டு உதவியல் அரைவாசி இடைக்குள்ள புரோக்கர் சென்டர் வேறு மிச்சம் மிச்சம் சொல்லிட்டு தானே மற்றபடி அரச உதவிகள் ஒன்றும் பாருங்களே அரசாங்க உதவிகள் ஒன்றும் பாருங்களே பென்ஷன் அதை பாரு வீட்டு திட்டங்கள் அதில் வரேன் நிறைய கொஞ்சம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு தண்ணி ஓகேம்மா தண்ணி குழா கிணறுல தண்ணி எடுக்கலாமா என்ன ஸ்கூலுக்கு என்னத்துல போற வச்சு நடந்தே போறது சரி சரி நான் வந்து திரும்பி சந்தியா பள்ளிக்கு அவ்வளோ தூரம் நடந்தேம்மா போகணும் இப்படியெல்லாம் நடந்தா போகணும் என்ன 3 பேர் நடந்தே போறது நர்சரிக்கு போறது பெரிய பள்ளிக்கூடம் ராமநாதபுரம் போறது ஓகே மற்றவா கொண்டு நான் விட்டுட்டு போயிருவேன் சின்ன உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்கே உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்கு போட்டு சரி பாப்பா நீங்கள் யோசிக்காங்க நான் ஏதாவது சொல்கிறேன் உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு அடிக்கிறேன் சரி ஜுவான்ட்ட கிடைக்கும் நம்பர் இல்லை நீங்கள் கொடுங்க மேடம்